அலே நடன் 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 பைசா போ இல்ல நாங்க அப்படியே கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படியே ரெண்டு பொறுத்து போங்க நீங்க கொஞ்சம் பின்னாடி வர சார் உங்களுடைய ஸ்பீச் நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய அட்மையர் ஆயிருக்கேன். நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வனத்துறை வந்து இவ்வளவு பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 19% வந்து அடுத்து கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஹஸ்பண்ட் கோர்ட் இது 2022 ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா டைகர் ரிசர்வ் சேஞ்சுரி நேஷனல் பார்க் சொல்யூஷன் பாப்போம் சார். நான் சொல்யூஷன் வந்து பார்க்க முடியும்னு சொல்லவே கிடையாது. அந்த ஆர்டரை என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு தனியா வந்து ஒரு ஃபாடர் பிளான்டேஷன்ஸ் ஒரு இந்திய ஏரியா நம்ம வந்து ஒரு புறம்போக்கு நடத்துறோம், ஒரு ஏரியா டெவலப் பண்ணிட்டு அங்க வந்து ஃபாடர் பிளான்டேஷன் அது கொடுக்கறது பண்ணிட்டு இருக்கிறதா சார். இது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க சொல்றாங்க. சட்டம் இவங்களுக்கு பேஸ்டூல் கம்யூனிட்டிக்கு அது பொருந்தும். இந்தியாவில் பல மாநிலங்களில் கொடுக்குறாங்க. உங்க மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் திண்டுக்கல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மினிமம் வந்து 3 தலைமுறை வந்து இருக்கிறவங்களுக்கு உரிமை கொடுக்கணும். பொறுங்க கொடுத்துட்டு வந்து ஒரு இனிஷியல் ஒரு வடக்கு ஒரு குழு வந்து அமைச்சிட்டு அது மூலமா வந்து வன உரிமை குழு இவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க ப்ரூஃபை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டிக்கு வரட்டும். எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி வரும். இது வரல. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு வந்து சார் நாங்களும் விவசாய குடும்பம் சேர்ந்தவங்க தான், புரியுதா? உங்களுக்கு முயற்சிகள் நான் கொடுக்குற கடை நாங்க கஷ்டப்படுறோம். பட் அதுக்கு ப்ராப்பரா வந்து ஆர்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொடுங்க சார். இப்ப நாங்க வந்து மாட்டுக்கு தீனி தான் போடுறோம், கரெக்டா அழிக்கல. அப்படி கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறதே சார் லாஸ்ட் 3 மாசம் இங்க மழையே இல்ல சார். உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஃபாரஸ்ட் பயிருக்கு வந்து லக்கில இருந்து கொஞ்சம் அப்போ மழை பெய்யும். அந்த தீ பரவுறது தடுக்க முடியும் சார். தீ பரவதற்கு அங்க இயற்கை உயிரினங்கள் நிறைய வாழுது. அது புல் பூச்சி வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அது இடிச்சுட்டு போயிட்டு ஆக டைம் ஆகுதான் செய்யாது. கண்டிப்பா தெரியுமா சார்? நீங்க ஜஸ்ட் யோசிங்க. நீங்க நான் இவங்க தடுக்க கூடாது கொடுக்க கூடாது எந்த முயற்சி கிடையாது சார். இதுக்கு இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணுவோம் சார். வாட்டர் பிளான்டேஷன்ஸ்க்கு வந்து எங்க மாடுகள் காட்டு மாடுகள் வசிக்கிற சாப்பாடுக்கே மாடுகள் இந்த ஓரத்துல மேஞ்சிட்டு திரும்புறோம். அது சாப்பாட்டுக்கே இடம் இல்லாம போது நம்ம வந்து ஏற்ற முடியாது. டொமஸ்டிகேட்டட் இருந்து லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சாரி தெரியும் ரைட். ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து அதிகமான மாடு போகும். அது இன்டென்சிட்டி வந்து கேரி கெப்பாசிட்டி அதிகமா போகும்போது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒரு 100 மாடு 1000 மாடு போறதுக்கு நார்மலா ரீஜனல் டைம் ஆகுது. அங்க இருக்கிற காட்டு மாடுகளுக்கு நீங்க கவலைப்படுறீங்க. சரி, இந்த மாட்டுக்கு என்ன? கண்டிப்பா சார். இந்த மாடுக்கு வந்து வெட்டரி மூலமாகவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமாக லேண்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ஜியோ சார் பார்த்து நீங்க அது பாத்தீங்கன்னா எப்படி ஆல்டர்னேட் ரூட் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் அது கோர்ட் ஆர்டர் வந்து கிளியரா சொல்லிருக்காங்க சார். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கு வாங்கன்னு சொல்றேன் நான். அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வாங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அது ரெப்ரசென்ட் பண்ணி தான் கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் சார் இந்த ப்ராசஸ் போகுது? என்னைக்காச்சும் நீ கலெக்டர் நீங்க சொல்லுங்க. நாங்க இந்த நாங்க வரணும்னு சொல்றோம்ல, நீங்க அதைத்தான் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கான ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் பரம்போக்கு மேய்ச்சல் வாய்க்கால் இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பா சார். அதுக்கு வந்து சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவென்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா ஃபாடர் பிளான்டேஷன் வந்து பண்ண முடியும்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை பாக்குற மாதிரி சார். இந்த வனத்தை காப்பாத்துறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் நம்ம நீங்க மெச்சூர்டா நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏற்றிட்டு வந்து போற வச்சுங்க. அட் டைம் போகும்போது வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது சார்.
உங்களுக்கு வந்து ஒரு டைகர் வேற சாரி தெரியும், ஒரு ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியால தான் டைகர் இருக்கும். அதை நம்பி எப்படி இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதுதான் சார். மாடு இருந்தாதான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும், அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான் இருக்கு ஒரு ப்ராசஸ் ரைட்டா. நீங்கள் நானும் சேர்ந்ததுதான் வந்து காடு வனன்றது. நான் மட்டும் தனியா வந்து அதிகாரத்தின் பக்கம் நின்று பேசுறதுனால நீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கருதி புலிகள் காப்பாவு போய் நம்ம தமிழ்நாட்டுல முந்தானால மாடு மேயுது. இல்ல சார், தமிழ்நாட்டுல வந்து 5 டைகர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஎம்டிஆர் பார்த்தா ஓல்டஸ்ட் இன் இந்தியா சார். சார் தெரியும் ஃபுல்லா ரைட்டா. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது வந்து அடுத்தடுத்து இப்ப 5 டைகர் சார் மாத்தி கொண்டு வந்தோம். மாத்தி கொண்டு வந்த காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசிருக்கீங்க, நிறைய பேர் சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க, ஒரு சில விஷயங்களை நம்ம மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து நீ சொல்ற ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன் ரைட்டா. பட் அந்த ஏரியா வந்து அதுக்கு டைவர்ட் பண்ண ஏரியா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை இன்று நடத்தி இருக்கிறார். இந்த போராட்டம் குறித்தும் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் என்பது குறித்தும் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். ஒரு கடுமையான போராட்டமா பண்ணிருக்கீங்க. நீங்களே குறிப்பா இவ்வளவு கிடைமாடுகளை மலையில ஏத்தி இந்த போராட்டத்தை நடத்திருக்கீங்க. என்ன காரணம் சார்? என்ன சொல்றாங்க வனத்துறை? உங்ககிட்ட ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை நடத்தி இல்ல அவங்க என்ன சொல்றது, அவங்க சட்டத்தை எடுத்து நமக்கு விளக்குறாங்க. அது அவங்க பணி அதை செய்யறாங்க. இப்ப நாங்க வந்து அந்த சட்டத்தை நீங்க தளர்த்துங்கன்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். 2006 வன உரிமை சட்டத்தை செயல்படுத்துங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அவங்க ஒரு காலகட்டத்திலும் எதையுமே யோசிக்காம பண்றாங்க. அதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னால திடீர்னு ஒரே ராத்திரில பணம் செல்லாதுங்கிறீங்க. இப்ப இந்த பணம் செல்லும் அப்படின்னா அதுக்கு மாற்று பணத்தை நீங்க அச்சிட்டு வங்கிகள்ல நிரப்பிட்டுல சொல்லியிருக்கணும். 2000 ரூபாய் செல்லும், 1000 500 செல்லாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கு மாற்று பணத்தை அச்சிட்டு வங்கியில நிரப்பிட்டு இன்னைக்கு செல்லாது, நாளிலிருந்து செலாவணிக்கு வரும்னு சொன்னா அது மக்கள் நலன் சார்ந்த அரசு, அது மக்கள் நலனை பேணுதுன்னு அர்த்தம். நீங்க இங்க மாடு முதல்ல ஒரு கேள்வி அடிப்படையில், இந்த மாடு ஆடு எங்க இருந்தது? காடும் காடு சார்ந்த இடத்தின் செல்வங்கள் அது. அங்க இருந்துதான் நாங்க எங்களுக்கு நகர்ந்து மருத நிலத்துக்கு வந்துச்சு. இப்ப அதே காட்டுக்குள்ள எனக்கு உரிமை இல்லைன்றீங்க. இந்த காடு புலி சிங்கம் காட்டு எருமைக்கு மட்டும்தானே, என் மாடு ஆடுகளுக்கு இல்லையா? சரி, இவன் வந்து இந்த மாடு வந்து எங்க வீட்டு மாடும் இல்ல, பேரே தேனி மலை மாடு, பருகூர் மலை மாடு தான் அதுக்கு பேரே. இவனுடைய பகுதி இங்கதான் இருக்கு. இந்த கொஞ்சம் தூரம் மெஞ்சிட்டு திரும்பிடுவான். இவன் எங்க புலி இருக்கிற இடத்துக்கு, காட்டு எருமைகள் இருக்கிற இடத்துக்கு எங்க போறான்? அப்ப என்ன பண்ணணும்? அவங்க அதிகாரிகள் சொல்றாங்க நம்ம வாங்க ஒரு புதுசா மேய்ச்சல்ல உருவாக்கணும். அது உருவாக்கிட்டுல நீங்க இதை தடை போட்டுக்கணும். நீ இனிமே ஒரு இடத்த தேர்வு பண்ணி எனக்கு வளர்த்து இந்த இடத்துல மேய்க்கின்னு சொல்ற வரைக்கும் இருக்கணும்ல. 1.5 லட்சம் மாடு இருந்தது, 5000 தான் இருக்கு. எங்கது? எல்லா அடி மாட்டுக்கு போயிட்டேன்னா மேய்க்க முடியல எங்களுக்கு. அதிகாரிகள் வந்து எங்க ஆளுகளை அடிச்சு இவனெல்லாம் போட்டு அடிச்சா அன்னைக்கு இவங்க எல்லாம் அந்த அவரெல்லாம் தள்ளி விடுறது. அதெல்லாம் ஒரு எப்படி இது? அது இப்ப நான் வந்து காட்டை அழிக்கணும், மலையை அழிச்சிடணும்னு நினைப்பேன். அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்ப குவாரியை எப்படி இந்த சட்டம் அனுமதிக்குது? மலையை அறுத்து கற்களாவும் மணலாவும் நொறுக்கி கொண்டு போறதுக்கு எப்படி அனுமதிக்குது? அதுல வனம் பாதுகாப்படுதா? மலை பாதுகாக்கப்படுதா? இப்ப டம்னு இந்த இடத்துல வெடியை வச்சு மலையை தகர்க்கிறீங்க. அங்கே அந்த வனவிலங்கு எல்லாம் பாதுகாக்க வாழுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? இப்ப நீங்க நீட்டின ஆய்வுக்கு 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகர்ப்பங்கிறீங்க. அங்க இந்த புலி சிங்கம் கரடி காட்டெருமெல்லாம் பத்திரமா வாழுமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு காரண காரியங்களோட பேசுங்க, லாஜிக்கா பேசுங்க. அப்ப இத பேசுற நீ அதையும் பாதுகாப்ப தடை விதி, அதுக்கு தடை விதி. மேய்க்கிறவன் பாமரனா இருக்கான், ஏழை எளியவனா இருக்கான், அரசியல் அதிகார வலிமேற்றவனா இருக்கான். இவனுக்குன்னு பேச ஆள் இல்ல. அந்த மேய்கிறவனுக்கும் பேச ஆள் இல்ல, மேய்க்கிறவனுக்கும் பேச ஆள் இல்ல. அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன்.
குறிப்பா ஆடு மாடுகள் மாநாடு நடத்துனீங்க, அடுத்து மரங்கள் மாநாடு நடத்துறதா இருக்கீங்க. அரசும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். சுற்றுச்சூழலுக்கு இந்த அதிகாரத்துக்கும் அரசுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிளீன் இந்தியா கொண்டு வந்த ஐயா மோடி கிரீன் இந்தியா கொண்டு வந்தார? சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாடு டெல்லியில நீங்க வாழ முடியுமா? 400 விழுக்காட்டுக்கு மேல தூசி வந்துருச்சு. சென்னை அதை தொட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க சூழியலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காடுகளை எல்லாம் வெட்டி ரோட போட்டு 4500 கோடி நீங்க தூய காற்றுக்கு நிதிநிலை அறிக்கையில ஒதுக்குனாலுக்கு தானே. நீங்க எங்க இருந்து காற்று வாங்கிட்டு வருவீங்க? இப்பெல்லாம் அறிவார்ந்த மக்கள் ஆட்சியில் இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. நீங்க சூழியலை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அக்கறை இருந்தால் மணலை அள்ளியிருப்பாங்களா? மலையை குவாரின்னு நொறுக்கி இருப்பாங்களா? இதுதான் சூழியலை பாதுகாக்க. பிளாஸ்டிக் அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியல ஒன்னால. குறிப்பா நீங்க புரட்சிகரமா பேசினாலும் ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு பத்தி பேசினாரு. இது ஒரு குலக்கல்வியை ஊக்குவிக்கிற வகையில கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? எதுதான் கல்வி? அது விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மேல வைக்கப்படுற விமர்சனம் அது உண்மை இல்ல, அதுனா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஆடு மாடுகள் மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, நெசவு செய்வது, வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு, அதெல்லாம் குலத்தொழில்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல அது தொழில் அல்ல. அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது, அக்ரி கல்ச்சர். என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய பண்பாடு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது நாங்க யாரோ உட்கார்ந்துக்கல. ஆதியில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வந்த வேலை. முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம், அப்புறம் வளர்த்து சாப்பிடவும் முடிவு பண்ணோம், அப்புறம் நாங்களே விளைய வச்சு சாப்பிடுவோம்னு வந்தோம். இதுதானே பரிணாமம். அதுல இது எங்க குலத்தொழில் வருது? இதுல என்னன்னு எங்க ஐயா தேவனையா பாவாணர் சொல்ற, மாந்தனின் முதல் கல்வியே உழவு தாண்டாங்கிறப்ப. எப்படி? மாந்தனின் முதல் கல்வி இருக்கு பாருங்க, அதுவே உழவு தாண்டாங்கிறாரு. இதுல என்ன சரி? இது குலத்தொழில். உட்கார்ந்ததெல்லாம் குலத்தொழில் குலத்தொழில் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன குலத்தொழில்? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்க. சரி, நாங்க ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்யறது, மீன் பிடிக்கிறது பிற்போக்கு போயிட்டோம். பல தலைமுறை ஐயா கருணாநிதி வீட்டுல எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? நாட்டை ஆள்றது அவங்க குலத்தொழிலா? ஒன்னும் பேச மாட்டீங்க. அமைச்சர், அவர் விட்டா மகன், மகன் விட்டா மருமகன், இப்படியே ஆண்டுகிட்டே இருக்கீல்ல. எங்களை அதிகாரம் செய்யறது உங்களுக்கு குலத்தொழில். அப்படியா? அப்படியா தம்பி? அவன் என்ன தம்பி சொல்லு. குறிப்பா ஒவ்வொரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமா இந்த வித்தியாசம் இல்ல. மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது. நீங்க மரத்திற்கு மாநாடு போடுறாருன்றாங்க. உங்களுக்கு மரம்னா என்னன்னு தெரியும்ல? மரம் மானுட குலத்தின் உலக உயிரினங்களின் உயிர். மரங்கள், மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்து விடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் வாழ முடியும் நினைக்கிறீங்களா? அப்புறம் அதுதான் வைரமுத்தையா சொல்றாரு, மரம்தான் மனிதனின் முதல் நண்பன், மரம்தான் மரத்தின் முதல் எதிரி மனிதன் தான். உங்களுக்கு அதனால அவங்களுக்கு புரியாது. நான் என் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்கு. ஆடும் மாடும் அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம், நம் செல்வங்கள், நம் செல்வங்கள். கால்நடை செல்வம். கால்நடைக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு, பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் என்னைய பேசலாமா? அந்த துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த துறை என்ன துறை பண்ணுது அப்படின்னா பதில் இருக்கா? நீ செய்ய வேண்டிய வேலையை நாங்க என் தம்பி எல்லாம் அக்கா தங்கச்சியில ஓடியாவது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா எல்லாருமே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி ஒரு இதுல தேர்தல் கணக்குல எதிர்பார்க்காம இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட எடுபடும் அதெல்லாம் நீங்க கவலை. நீங்க ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்குக்காக குறிவச்சு வேலை செய்யறவன் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு அது 4ஆம் பட்சம்தான். இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆகுது? காடுனா என்ன, மலைனா என்ன, நீர்னா என்ன, மரம்னா என்னன்னு கூட தெரியாம, ஆடு மாடுனா என்னன்னு தெரியாம என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு போட்டு என்ன ஆகுது சொல்லுங்க. சரி, நானே ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் கேவலம்ன்ற நீ இந்த வீட்டுக்கு வீடு அரசு ஒரு நாட்டுக்கோழி ஆடு மாடுலாம் கொடுத்துச்சு. அது எது கொடுத்துச்சு? எல்லா ஆட்சியும் கொடுத்துச்சு. எது கொடுத்துச்சுன்னா வறுமை போகுங்கிற. ஆடு மாடு வளர்த்தா வறுமை போகும்ல. அதான்டா பைத்தியக்கார பிள்ளை, நீ வீட்டுல வளர்க்க சொன்னா நான் நாட்டுல வளர்க்குறேன்னு சொல்றேன். இதுல புரியுதா? அடுத்து இந்த போராட்டத்தை எங்க நடத்துறதா இருக்கீங்க? அதான் இப்ப கன்னியாகுமரியில எங்கிட்ட மகேந்திரகிரி மலையில செய்யறதா இருக்கும்.
ஒரு ஊரா செய்வோம். இப்ப பனை ஏறி இருக்கான், இப்ப தென்னை கோவையில ஏறுவோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தி முதல்ல எங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல. நமக்கு யாருமே இல்லடானா நீ பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்க, ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு ஒரு தெளிவும் துணிவு வரணும்ல. அதுக்கு அவன் கூட நான் நிக்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்லணும். அதுக்குதான் இந்த வேலையை செய்யறோம். ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காதுல்ல தம்பி. இந்த அதிகாரம் என்ன அப்படியே பட்டா போட்டு கல்வெட்டு எழுதியிருக்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாறும்போது இதுவும் மாறும்.